எப்படி அப்படின்னு சொன்னா கடந்த 2014 அம்மா இடைத்தேர்தல் நின்றப்போ அவங்களுக்கு எதிராக தனியா சுயேட்சையா வந்து அண்ணன் ரஹீம் தான் போட்டிடுறாரு. இப்போ நம்ம கேட்கிற அண்ணன்கிட்ட கேட்கிற கேள்விகளே என்னன்னா சமூகம் சார்ந்த கேள்விகள் மட்டும், கட்சி சார்ந்த கேள்விகளை தவிர்த்து அப்ப விட்டுருங்க. கட்சி சமூகம் சார்ந்த விஷயங்களை அழுத்தம் திருத்தமா பேசுங்க. அதுதான் மக்கள் எதிர்பார்த்து. நான் நேரடியாக என்ன கேள்விக்கு வந்துடுறேன். நேரடியா இந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நடிச்சது கேளுங்க. என்னன்னா எல்லாரும் பாக்குறாங்க. பெருமைகளை பத்தி சரி, ஓகே. அதாவது இந்த நீங்க ஒரு கால் நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த நேரத்துல நீங்க இந்த அதிமுக திமுக செய்யக்கூடிய அவங்கள மாதிரியே நீங்களும் ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ 3 சீட்டுக்கோ எங்களுடைய சமூகத்தை வந்து இப்படிதான் அடிமைப்படுத்தி வச்சிருப்பீங்களா, அல்லது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த அரசின் அறிவிப்புப்படி 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எங்களுக்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு புரியுது என்ன கேட்க அடிமைங்கிறது சொல்லாத. இல்ல அடிமை கேள்வியை முடிச்சிருங்க. புரிஞ்சிருச்ச? அல்லது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இவர்கள் எங்களோட கைகோர்த்து நடந்தவர்கள் அப்படின்றதுக்காக வேண்டி எங்களுக்கு நீங்க முன்னேறி போக போக கூட எங்களையும் கைகோர்த்து கொண்டு போவீங்களா? உங்களுடைய உள்ளபூர்வமான பதில் எதிர்பார்க்கிறேன். நீ கூட தானே இருக்க, நீ கைகோர்த்துக்கிட்டு தான் வரணுமா? அதுதான். அதாவது முதல்ல அடிமைப்படுத்தின்னு சொல்லாத. அடிமை நம்ம எல்லாருமே அடிமை உரிமைக்காக தான் போராடுறோம். அதுல என்ன அண்ணன் அடிமையா அப்படி பாப்பீங்களான்னு கேட்கலாமா? நீ ஏண்டா அதை விடு. நீ அதை இந்த நிலையில் இருந்து மாறுறதுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யறோம். எங்களுக்குன்னு சொல்லாத. நமக்கு என்ன உரிமை, நமக்கு என்ன வாய்ப்பு என்ன, பங்கீடு என்ன, உரிமை என்னன்னு சொல்லு. அதுல உங்களுக்கு எங்களுக்குன்னா நான் எங்க இருக்கேன், நீ எங்க இருக்க. பெரியார் சொன்ன மாதிரி நமக்கு எதிரி மாதிரி இருக்குது. அப்படி இல்லை. நம்ம உரிமை நமக்கு போகதான் மிச்சம். தைரியமா இரு. அண்ணன் எப்பவும் உங்க கூட இருப்பேன். அதாவது எல்லாரும் பேசும்போது வந்து 2026 மாற்றம் வந்துடும் சொல்லி தான் பேசுறாங்க. எங்களுக்கு என்னமோ இன்னையிலிருந்து 2026 உண்டான மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். என்ன அப்படின்னு நாங்க பேசுறது 2026க்கு உண்டான முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் முன்னாடி உட்காந்து நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு இதாவே இருக்கு. அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. 2026 வந்து திருட்டு திராவிடமா இல்ல தமிழின தலைவர் அண்ணன் சீமானா அப்படின்றது போட்டியாகவே இருக்க போகுது. அதனால இன்ஷால்லா அந்த தேர்தலில் நம்மளுக்கு உண்டான வெற்றி கண்டிப்பா இருக்கு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்தில் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருந்த அந்த வக்பு திருத்த சட்டம் சொல்லி நீங்க பேசியிருந்தீங்க. அந்த வக்பு திருத்த சட்டம் வந்து மத்திய அரசு சுரண்டுறதுக்கு முன்னாடியே இந்த திருட்டு திராவிடம் வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கு இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்து. ஒவ்வொரு வக்பு சொத்தாவே திருடி அவங்க வச்சிருக்காங்க. பல கட்டடங்கள் கட்டியிருக்கு. கண்டிப்பாங்க. திருச்சியில வந்து கலைஞர் அறிவாலயம் சொல்லி இருக்கிறது வந்து வக்பு சொத்து தான். நீங்க வந்து 2026 முதலமைச்சரா வந்த உடனேவும் வந்துட்டு அந்த இடத்தை வந்து இஸ்லாமியர்கள் இடத்துல ஒப்படைச்சிருவீங்களா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. அது எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும் இடிப்போம், தரமட்டமாக்குவோம். வக்பு சொத்தை வக்புக்கே கண்டிப்பாங்க. கடற்கரையில சமாதியே எடுப்பேங்கிற இது என்ன பெரிய நன்றி.